தமிழ் காவேரி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நேர்காணலில் நம்மோடு பேச இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு மற்றும் கேரள அரசு விருது பெற்ற எழுத்தாளர் அல்லி ஃபாத்திமா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். லட்சுமி அம்மா, விமலா ரமணி, அனுராதா ரமணன் போன்ற பெண் எழுத்தாளர்கள் ஆண்ட இந்த எழுத்து உலகத்துல உங்களுடைய பயணம் எப்படி இருக்குங்க? நானும் அதே போல ஒரு பெண் எழுத்தாளரா இந்த பயணத்தை துவக்கி இருக்கிறேன். அதுவும் நாவலோட துவக்கி இருக்கிறேன். நல்ல வரவேற்பும், நல்ல ஆர்வமூட்டலும், ஊக்கப்படுத்தலும், அங்கீகாரம் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஓகேங்க மேம். உங்களுடைய செல்ல கருப்பி அப்படிங்கிற நூல் மண் வாசனை மிகுந்த ஒரு படைப்பா இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னுடைய எல்லா கதைகளும் மக்களுடைய வாழ்வியல சொல்றதா அமையணும் அப்படிங்கறதுதான் என்னோட ஆசை. அந்த முறையில செல்லக்கருப்பி நூல் இங்கிருந்து தமிழ்நாட்டுல இருந்து புலம்பெயர்ந்த மக்களுடைய தேயிலை தோட்டத்துக்கு வேலைக்காக அழைத்து செல்லப்பட்ட மக்களுடைய வாழ்வியலை சொல்ற மாதிரி அமைச்சிருக்கிறேன். அவங்களுடைய கண்ணீரும் அவங்களுடைய உழைப்பினுடைய வேதனையும் அவங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரத்தை பற்றியும் சொல்லக்கூடிய விதமா அந்த நாவலை நான் எழுதியிருக்கிறேன். இது இப்ப குறிப்பிட்ட கேரளா பகுதியில இடுக்கி மாவட்டத்துல இருக்கிற அந்த மக்களை பத்தி சொல்றதா இருந்தாலுமே இன்னைக்கு இலங்கையில உள்ள மக்களுக்கும் அதே வழிதான். இதே மாதிரி அழைத்து செல்லப்பட்ட கூலி தொழிலாளர்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வேதனையை தான் நம்ம பாக்குறோம். அதனுடைய அடிப்படையில தான் அந்த செல்லக்கருப்பி நூலை நான் எழுதியிருக்கேன். ஓகேங்க மேம். கடுமையான மழைக்காலத்தில் குமிழியில் சூடான தேநீரும் பழம்புரியும் உண்டு மழையை ரசிப்பது போன்ற உணர்வு தருது உங்களுடைய நூல்களை படிக்கும்போது. எப்படி மேம்? அதாவது கற்பனைக்கு அப்பாற்பட்ட நிஜ வாழ்க்கையை எழுதும் போது கண்டிப்பாக நம்ம நெருக்கத்தை உணர்வோம். அந்த கதையோட நாமளும் நெருங்கி போவோம். அந்த கதாபாத்திரங்கள் நம்ம பிரதிபலிப்பாகவும் நமக்கு அமையும். அதே மாதிரிதான் அந்த இயற்கையினுடைய அழகுக்கு கீழே, அதாவது செல்லக்கருப்பில ஒரு வரிகள் இருக்கும், பார்வைக்கு சொர்க்கத்தையும் நிஜ வாழ்க்கைக்கு நரகத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த ஊர் அப்படின்னு சொல்லி. இயற்கை அழகு அப்படிங்கும்போது கேரளாவை பத்தி ரொம்ப எல்லாருமே அந்த பசுமை இதெல்லாம் பார்ப்பாங்க. தோட்டம் தொழிலாளிகளுடைய வேலை பார்க்கக்கூடிய அந்த தேயிலை தோட்டம் மிக அழகானது. அதுவும் பனியோட இருக்கிற காலங்கள் மிக அழகானது. ஆனா அதே அங்கேயே வாழக்கூடிய அந்த தொழிலாளிகளுக்கு அது மிக கொடுமையானது. இன்னும் சொல்ல போனா இயற்கை அழகை வர்ணிக்கிறதுனாலதான் உங்களால இவ்வளவு கேள்வி கேட்க முடியுது. இப்படி அழகான ஒரு சூடு, அந்த தேநீரும் பழம்பொரியும் சாப்பிடுற மாதிரி. ஆனா அந்த தேநீருக்கு பின்னால உள்ள கதைகள் தான் என்னுடைய செல்லக்கருப்பி நூல். ஓகே. உங்களுடைய பாண்டிச்சி நாவல் நீங்க அதை எழுதும் போதுல இருந்து எழுதி முடிச்சு அது பப்ளிஷ் ஆன வரைக்கும் அந்த டிராவல், அந்த நாவலோட அந்த அனுபவங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. பாண்டிச்சி நாவல் ஒரு எதிர்பாராம என்னை நாவலாசிரியர் ஆக்கின ஒரு கதை. அது குமிளிக்கு பக்கத்துல இருக்கிற மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து போகும்போது அவங்கள பத்தியான விவரங்களை சேகரிக்கும் போது நிறைய வியப்பான செய்திகள் எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்தது. ஒரு படைப்பாளிக்கே புதிய புதிய கருத்து கிடைக்கும் போது அதை எப்படி எழுத்துல கொண்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுற மாதிரி எனக்குமே அந்த பாண்டிச்சி காடு, பாண்டிச்சிங்கிறது அங்க நிறைய பேர்கள், பாண்டிச்சிங்கிற பேர்லயும் பாண்டியன், பெருமை, ராமி, ராமு, சின்னான், இந்த மாதிரி பேர் நிறைய அதுல இருக்கும் அந்த மலைவாழ் மக்களுக்கு இடையில. இப்ப கூட ஒரு படம் காந்தாரால பெருமை அப்படிங்கிற ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. ஒரு பெருமை அப்படின்னு ஒரு பேர் இருக்கு ஒரு கதாபாத்திரத்துக்கு. பாண்டிச்சி கதாபாத்திரத்தும் ஒரு பெருமைங்கிற ஒரு பேர் கொடுத்துருக்கிறேன் நான். அதனால இந்த மாதிரி மலைவாசிகள் ஆதிவாசிகளுக்கு இடையில உள்ள அந்த பெயர்களும் அவர்களுடைய பழக்க வழக்கங்களும் ரொம்ப புதுமையாகவும் விசித்திரமாகவும் ஒரு வியப்பாகவும் வெளி உலகத்துக்கு காட்டணுங்கிற எண்ணமும் எனக்கு வந்தது. அதனால அவங்க கூட அந்த கொஞ்சம் பயணித்து அவர்களுடைய விஷயங்களை எல்லாம் சேகரிச்சு அப்படிதான் அந்த பாண்டிச்சி கதையை நான் எழுதினேன். அந்த கதை நான் எதிர்பார்த்ததை விடையும் மிக வரவேற்பு பெறவும் நிறைய பேர் விரும்பி படிக்கிறதுக்கும் ஏதுவாக இருக்கிறது காரணம் புது கதை களம் அப்படிங்கிறதுனாலதான். அதுல சொல்லப்பட்ட ஓமைகள், அந்த தமிழினுடைய எழுத்து நடை, எல்லாரும் சொன்னதை வச்சுதான் சொல்றேன், எழுத்து நடையும் புதுமையா இருந்தது. அது சீக்கிரமே எல்லாத்தையும் சென்று அடையிறதுக்கு மிகுந்த வரவேற்பு பெறுவதற்கும் ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தது. அது எதில் பதிப்பகம் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. நான் அடிப்படையில கேரளாவில் ஒரு தமிழ் ஆசிரியரா இருந்தேன். அப்ப இங்க நண்பர் ஈசாக் அவருடைய தமிழலை பதிப்பகத்துலதான் அது முதல்ல பதிச்சு வெளியிட்டோம். திரும்ப அதனுடைய வரவேற்புக்கு தகுந்த மாதிரி இப்ப இது 3வது பதிப்பா என்னுடைய அடுத்த நாவல் செல்லக்கருப்பி எடுத்துக்கிட்ட
டிகிரிலேயே அது 3வது பதிப்பா வெளிவந்திருக்கு. மிக ஓகே. அழகானதும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பயணம் தான் பாண்டிச்சேரியில இருந்து நான் துவங்கினேன். ஓகேங்க. மாணவர்களுக்கு பாடம் புகட்டக்கூடிய ஆசிரியரா இருந்து நீங்க எழுத்தாளரா வந்திருக்கீங்க. ஆசிரியரா இருக்கும்போது உங்களுக்கு கிடைச்ச ஒரு மன திருப்தி, இப்ப நீங்க எழுத்தாளரா இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற மன திருப்தி. அந்த மன திருப்தி உங்களுக்கு இப்போ எழுத்தாளரா இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்குதுங்களா? கண்டிப்பா. நாம எந்த வேலை செய்யும் போதும் அதுல மன திருப்திங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா எதையுமே செய்ய முடியாது. அதுல நீடிக்க முடியாது. இந்த ஆசிரியர் பணிங்கிறது என்னுடைய பணி நியமனத்தின் மூலம் கிடைச்சிருந்தாலும் நான் அதை விரும்பி செய்தேன். அந்த மாணவர்களோட உரையாடும் போது, அவங்களுடைய பேசும்போதும் சரி, அவங்களுக்கு பாடம் கற்பிக்கும் போதும், அவர்களை நல்வழிப்படுத்தி அடுத்த ஒரு தலைமுறை உருவாக்கும் போதும், என்னுடைய பணியினுடைய முக்கியத்துவம் எனக்கு புரிஞ்சுதான் பண்ணேன். ஒரு நாவலாசிரியருங்கிறது நானா உருவாக்கிக்கிட்ட, நானா அடையாளப்படுத்திக்கிட்ட ஒண்ணு. அதுவும் திருப்தியா தான் இருந்தது. 2 பணியுமே சமூகத்துக்கு தேவையான, சமூகத்தால் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிற இப்போ ஒரு ஆசிரியரா இருக்கிறேன், எங்க போனாலும் என்னுடைய மாணவர்கள் இருக்கிறாங்க. பல நிலைகள்ல இருக்கிறாங்க. அதே மாதிரி எழுத்துலகத்துல நான் படைச்சு வச்சுட்டு போற நூல்கள் எனக்கு பின்னாடியும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அதனால 2மே நான் மன நிறைவோட செய்துட்டு தான் இருக்கேன். ஓகேங்க. நீங்க ஆசிரியர், இப்ப எழுத்தாளர். இது 2க்குமான வித்தியாசம். அத நீங்க எப்படி மேம் ஃபீல் பண்றீங்க? அந்த மாற்றத்தையும், அந்த வித்தியாசத்தையும். ஆசிரியரா இருக்கும்போது மாணவர்களில் எதை திருத்துவது, எதை மாற்றுவது, எதை மேம்படுத்துவது அப்படிங்கிற எண்ணத்தோடயே நமக்கு நாள் போயிட்டு இருக்கும். நம்ம கற்ற கல்வியை அவங்களுக்கு எளிய முறையில எப்படி சொல்லிக் கொடுக்கலாங்கிற எண்ணத்தோட போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்ப நூலாசிரியர், அதுவும் ஒரு ஆசிரியர் பணிதான். நூலாசிரியர் ஆகும்போது இந்த சமூகத்துக்கு நம்ம எதை கொடுக்கலாம், என்னுடைய எழுத்துக்கள் மூலம் சமூகத்தை எதை நோக்கி செலுத்தலாம், அங்க எந்த மாற்றத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிற இங்க எழுத்தால சொல்றேன், அங்க நான் வாய்மொழியால ஒரு கற்பித்தல் மூலம் சொல்றேன். அதுதான் வேறுபாடு. இருந்தா 2மே என்னுடைய சமூக பொறுப்பினுடைய அடையாளம். ஓகேங்க மேம். ரமணிச்சந்திரன் அம்மாவுடைய நூல்கள் கமர்ஷியலா ம். மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு, அதிகமா விற்பனையாகிருக்கு. உங்களுடைய இலக்கு என்னங்க மேம்? என்னுடைய இலக்கும் வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தான். அதோட என்னுடைய எழுத்து பேசப்படணும். எழுத்துல நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பிறர் காணாத ஒரு வாழ்வியல, பிறர் காணாத ஒரு பகுதியை, பிறர் சமூகத்தோடு ஒட்டி இருக்காத பல விஷயங்கள எல்லாரும் தெரிஞ்சுக்கிற விதமா வெளியில கொண்டு வந்து குடுக்கணும் அப்படிங்கிறது தான். என்னுடைய முதல் நாவலே இந்த அளவுக்கு பேசப்பட்டதும், வெற்றி அடைந்ததும் காரணம், நான் எடுத்துக்கிட்ட க கதை களம் தான். அதே மாதிரி 2வது நாவலுமே செல்லக்கருப்பி, அதுவும் கூட நான் எடுத்துக்கிட்ட கதைக்களம் தான். வேறுபட்ட 2 கதைக்களம். அதுவும் பெண்ணியத்தை மையப்படுத்தி, பெண் ஒரு கதாபாத்திரத்தை மையப்படுத்தின 2 நாவல்கள். ஒரு பெண்ணா சில உணர்வுகள வெளிப்படுத்துறதுக்கு அது ஏதுவாச்சு. அதே மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள்லயுமே நானும் எழுத்துலகில வெற்றி பெற்று, என்னுடைய எழுத்துக்கள் பேசப்பட்டு, ஒரு தரமான ஒரு எழுத்தாளரா என்னை அங்கீகரிக்கணும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஓகேங்க. ஃபைனலா ஒரு கொஸ்டின். இது வந்து கேள்வி. ரைட்டிங் ரிலேட்டடான கொஸ்டின் கிடையாது. அதுல இருந்து முற்றிலுமா வேறுபட்ட ஒரு கேள்வி. தற்போதைய தமிழக அரசு எப்படி செயல்படுது? அதாவது மக்கள் விரும்பக்கூடிய, மக்கள் போற்றக்கூடிய ஒரு தலைவரா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரா? நீங்க பெர்சனலா என்ன மேம்? இது கொஞ்சம் சிக்கலான கேள்விதான். அதாவது ஒரு அரசு என்பது மக்களுடைய நலனுக்கானது. மக்கள் அமைதியா வாழ்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கிறது தான் ஒரு அரசு. இப்போ என்னுடைய நான் வாழ்ந்தது பிறந்து வளர்ந்ததெல்லாம் கேரளா தான். நான் பார்த்துட்டு இருந்தது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற 2 கட்சியினுடைய மாற்றங்கள் அது. எங்களுடைய அரசியல் பார்வை, நான் இப்ப மொத்தத்துல சொல்லல. நான் பார்த்துட்டு இருந்த அரசியல் பார்வை அப்படிங்கிறது மிக தீவிரமா இருக்காது. எந்த விஷயங்கள்லயும் பெருசா இருக்காது. எளிமையா இருக்கும். இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். எந்த அமைச்சரையோ, எந்த கல்வி அதிகாரிகளையோ நம்ம நேர்ல சந்திக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு. நீங்க கேட்கிற தமிழ்நாடு அரசு இங்கதான் இப்ப தமிழகத்துல தான் இருக்கிறேன், சென்னையில தான் இருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆட்சியா தான் போய்கிட்டு இருக்கிறதா எனக்கு தெரியுது. எங்க பார்த்தாலும் அந்த தமிழுக்கான இப்ப கூட கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிற ஒரு நிகழ்ச்சி நடந்தது. பார்க்கும்போது நெகிழ்ச்சியா தான் இருந்தது. காரணம் பல திட்டங்கள், நல்ல நல்ல தலைப்புகள்ல திட்டங்கள் அதெல்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த உருவாக்குதல் நாளைய தலைமுறைகளுக்கு நன்மையா அமையும். அதை கொண்டு செல்லணும். எல்லா கட்சிகளுமே நாட்டினுடைய நலனுக்காகவும், தலைமுறைகளுடைய முன்னேற்றத்துக்காகவும், பகுத்தறிவான ஒரு சிந்தனையை வளரக்கூடிய சமூகத்தை உருவாக்கக்கூடியதாகவும் செயல்பட்டா எல்லா ஆட்சியும் நல்லதாக தான் இருக்கும்.
ஓகே மேம். தமிழ் காவேரி நேயர்களுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி மேம். உங்களுக்கும் எனக்கு இதே மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கும் உங்களுடைய நல்ல கேள்விகளுக்கும் இந்த வாய்ப்புக்கும் நன்றி.